வணக்கம் சென்டம் ஆஃப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா ஜூலை 22 அண்ட் 23 ரெண்டுத்துக்கும் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஏன் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா எப்பொழுதுமே நமக்கு எக்ஸாம்ஸில் சில கரண்ட் அஃபேர்ஸ்கள்னால போஸ்டிங்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன் நான் நெகட்டிவாக பேசணும் பாசிட்டிவாக பேசணும்னா வி ஹேவ் டு ஆல்வேஸ் பாசிட்டிவ் மோட்டிவேட்லேயே இருக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கும்போது ஏதோ உனக்கு இருக்கும். இப்போ நான் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கொஷின்ஸ் மட்டும் கேட்டு அதோட இது மட்டும் டெஃபினேஷனை நானே எழுதுகிற மாதிரி, நானே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2025 ஆண்டுக்கான ஃபைடு உலக கோப்பையை எந்த நாடு நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைடுங்கிறது 30 அக்டோபர் 27. இது எப்போ நடத்தப்படுது அப்படின்னா வேர்ல்டு கப்பு ஃபைடுனா என்னன்னு சொல்றேன். 30 அக்டோபர்லேருந்து 27 நவம்பர் வரைக்கும் நடக்குது. ஓகேவா? ஃபைடுனா என்ன அப்படின்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைடுனா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு செஸ் உலக சாம்பியன். ஓகேங்களா? இது எது நடத்துது அப்படின்னா இந்தியா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னா இந்தியா நடத்துது இது. ஓகேவா? இந்த ஃபைடு வேர்ல்டு கப்பு 2025 ஒரு பிரஸ்டீஜியஸ் ஈவெண்டா செஸ்ல பார்ப்பாங்க. ஓகே, இது ஒரு பிரஸ்டீஜியஸ் ஈவெண்டா செஸ்ல பார்ப்பாங்க. எந்த டேட்ல நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். 27 நவம்பர் 30 அக்டோபர். ஓகேவா? இது ஃபார்மேஷன் எப்போ பண்ணாங்க இந்த ஃபைடுங்கிறத அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20 1924 இந்த செஸ் சாம்பியனை இது உருவாக்குனாங்க இந்த விளையாட்டை. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னா லவுசானே. அது எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல. ஓகேவா? சுவிட்சர்லாந்துல இருக்கு. இப்ப இதோட ஃபைடோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்கடி டோர்கோவிச் அப்படிங்கிறவரு இதோட பிரசிடென்டா இருக்காரு. ஓகேவா? அது அப்புறம் இல்லாம டெபுட்டி பிரசிடென்ட் யாரு அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த். அதனாலதான் இதை மெயினா சொல்றேன். டெபுட்டி பிரசிடென்ட் விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ இந்த 2025 ஆண்டுக்கான ஃபைடு உலக கோப்பையை எந்த நாடு நடத்துதுன்னா இந்தியா நடத்துது. இது எந்த டேட்ல நடக்குது அப்படின்னா இந்தியாவில தான் சொல்லியாச்சு. இது 30 அக்டோபர் 27 நவம்பர் இதுல நடக்குது. இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் எக்ஸ் அப்படிங்கிறது. இது எந்த இதுல சேர்ந்தது அப்படின்னா ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேவா? லாசானே அப்படிங்கிற இடத்துல. இது எப்ப உருவாக்குனாங்க இந்த அமைப்பு அப்படின்னா ஜூலை 20 1924. இதோட பிரசிடென்ட் யாருன்னா ஆர்கடே அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுங்க. எதனால டெபுட்டி பிரசிடென்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். ஓகேவா? அதனால விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஹரியானாவோட 19வது ஆளுநராக யார் பதவியேற்றிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷிம் குமார் கோஷ், ஹரியானா. ஓகேவா? நமக்கு ஹரியானாவை பத்தி ஆஷிம் குமார் கோஷ் யார் அப்படின்னா இவரு பிரசிடென்ட். இவங்களை யார் அப்பாயின்ட் பண்ணுவா அப்படின்னா திரௌபதி முர்மு. எப்போதுமே ஒரு மாநிலத்தோட ஆளுநரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட். நம்மளோட பிரசிடென்ட் பேர் என்ன அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள். ஓகேங்களா? இவரு பிஜேபி ப்ரொஃபசர் அஷிம் குமார் கோஷ் கவர்னர் ஆஃப் ஹரியானா இவரு. ஓகேவா? இவரு 19வது கவர்னரா ஹரியானால பொறுப்பேற்கிறாரு. இப்போ ஹரியானாவோட இப்போதைக்கு இருக்கிற ஆளுநர் யாரு அப்படின்னா அஷிம் குமார் கோஷ். இவர் தான். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹரியானா கேபிட்டல் என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் யாரு, அதுக்கப்புறம் கவர்னரு அஷிம் குமார் கோஷ் தான். ஓகேவா? ஹரியானாவோட கேபிட்டல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகர் தான். ஸோ இது அவ்வளவுதான் இதுக்கு உண்டான ஃபேக்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அதுக்கப்புறம் வேற என்னென்ன ஹரியானால இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஹரியானால எங்க என்ன இருக்குன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத்தாம்ப்டன், யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத்தாம்ப்டன் எங்க இருக்குன்னா குருகிராம்ல இருக்கு ஹரியானால. அதுக்கப்புறம் பிரோன்ஸ் ஹாக்கி, இந்த வருஷத்துக்கு ஹாக்கில பிரோன்ஸ் சப் ஜூனியர்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. யாரு? ஹரியானா மாநிலம். அப்புறம் ஏசியாவோட லார்ஜஸ்ட் ஜங்கிள் சஃபாரி இங்க தான் இருக்கு. ஏசியாவோட லார்ஜஸ்ட் ஜங்கிள் சஃபாரி, ஓகேவா? ஜங்கிள்னா காட்டுல சஃபாரி பண்ணுவாங்களா, அது எங்க இருக்குன்னா ஆரவல்லி ஹில்ஸ். ஆரவல்லி ஹில்ஸ் ஹரியானால தான் இருக்கு. அப்புறம் இந்தியாவோட அம்யூஸ்மெண்ட் பார்க், அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஸ்னிலேண்ட் இங்கதான் ஓபன் பண்ண போறாங்க. இந்தியாவுல ஃபர்ஸ்ட் டிஸ்னிலேண்ட் யூஎஸ்ஏல இருக்குல்ல, டிஸ்னிலேண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க், அது இங்கதான் ஓபன் பண்ண போறாங்க. அப்புறம் இங்க ஒரு நியூ ஸ்கீம் ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா பண்டிட் லக்ஷ்மி சந்த் கலாக்கர் அப்படிங்கிற அந்த சமாஜிக் சம்மன் யோஜனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க ஹரியானால தான் ஓபன் பண்ண போறாங்க. சாரி, நடத்திக்கிட்டு இருக்காங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ இவ்வளவுதான் இதோட ஹரியானாவோட இம்பார்ட்டன்ட் நியூஸ். அதுக்கப்புறம் அடுத்தது நமக்கு தெரியும், இப்ப நம்மளோட துணை தலைவர் அதாவது வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் என்ன பண்ணாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க. எதனாலன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால. இவர் எத்தனாவது பிரசிடென்ட் அப்படின்னா 14வது வைஸ் பிரசிடென்ட். நம்ம இந்த வாட்டி எக்ஸாம்ல என்ன பண்ணணும்னா எத்தனை வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்களோட ரோல் என்ன, லிஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது நான் உங்களுக்கு வீடியோஸ்ல பிரசிடென்ட் ரோலும் வைஸ் பிரசிடென்ட் ரோலும் தனியா உங்களுக்கு எடுக்கிறேன், ஓகேவா? இவரு தலைவர் ஜெக்தீப் தன்கர் அப்படிங்கிறவரு, இவர் தான் 14வது வைஸ் பிரசிடென்ட். இவரு எதனால நமக்கு இவங்களோட துணை தலைவராக இருந்தவர். இவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இதாயிட்டார். இவருக்கு நமக்கு எந்த ஆர்டிகல் நம்மள வைஸ் பிரசிடென்ட பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 67 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா பத்தி, ஓகேங்களா? துணை ஆளுநரோட ராஜினாமா பத்தி இது சொல்லுது. இவர் யாருக்கிட்ட போய் இந்த ராஜினாமா கொடுப்பாருன்னா ஆளுநர்கிட்ட கொடுப்பார். யாரு? ஜனாதிபதி கிட்ட. துணை ஜனாதிபதி இவரு ஜனாதிபதி கிட்ட கொடுப்பாரு. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு கிட்ட தன்னோட ராஜினாமா இதை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஜெக்தீப் தன்கர் எப்ப பதவி ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுனா 11 ஆகஸ்ட் 2022ல பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம 3வது வைஸ் பிரசிடென்ட் அதாவது துணை ஜனாதிபதி ராஜினாமா பண்றாங்க பதவி காலம் முடியிறப்பே. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா வி கிரி, அவரு ராஜினாமா பண்ணாரு. 2வது யாரு ராஜினாமா பண்ணாங்கன்னா பைரோன் சிங் ஷெகாவத்ங்கிறவரு ராஜினாமா பண்ணாரு. இவரு 3வது துணை ஜனாதிபதி. தன்னோட பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டாங்க. சோ இதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது துணை தலைவரா ஜெக்தீப் தன்கருக்கு ராஜினாமா செய்த பிறகு யார் அடுத்தது ராஜ்யசபா தலைவரா இருக்காங்க அப்படின்னா அது யாருன்னா இவங்க தான், ஹர்வன்ஷ் நாராயணன் சிங். இவங்க இதுக்கு முன்னாடி ராஜ்யசபாவோட வைஸ் சேர்மனா இருந்தவங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ராஜினாமா பண்ணதும் இவங்க இந்த அடுத்த எலெக்ஷன் வச்சு ஆள் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் இதுல இவங்க தான் இருப்பாங்க, ஓகேவா? இவங்க பேர் என்ன, ஹர்வன்ஷ் சிங் நாராயணன் சிங். இவங்களை பத்தி பார்ப்போம். இவங்க எப்ப பதவி பிரமாணம் ஏத்திருக்காங்க அப்படின்னா ஜூலை 21 இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் இங்க வேகன்சி ஏற்படுதோ இது அதை நிவர்த்தி பண்றதுக்காக வைஸ் பிரசிடென்ட் ரோல இவர் எடுத்துப்பார், ஓகேங்களா? ராஜ்யசபாங்கிறது நிரந்தர அவை, ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் தான் ஆக்டிங் சேர்மனா ராஜ்யசபால இருப்பாரு. அதாவது மக்களவை மேலவை, ஓகேங்களா? ராஜ்யசபாவோட ஆக்டிங் சேர்மனா இவர் தான் இருப்பாரு. யாரு? ஹரிவன்ஷ் நாராயணன் சிங். இந்த ஆர்டிகல் என்ன இவங்களுக்கு ரோல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி 91 கான்ஸ்டிடியூஷன் படி வைஸ் பிரசிடென்ட் எப்ப போஸ்ட்லாம் எப்ப வேக்கன்ட் ஆகுதோ அப்போ
வைஸ் சேர்மனா இருக்கிறவங்க வைஸ் பிரசிடென்ட்டா அந்த இடத்த வந்து ஃபில்ஃபில் பண்ணுவாங்க. அதுதான் அது எந்த ஆர்டிகல் வந்து இதுல பிளேஸ் ஆகுதுன்னா ஆர்டிகல் 91. ஓகேங்களா? எது எது மூலயமா அவங்க ரெசிக்னேஷன் ஆவாங்க வைஸ் பிரசிடென்ட்னா, உடம்பு சரியில்லை, டெத்துனால, இல்ல ராஜினாமா பண்ணா, அப்புறம் ரிமூவல் பண்ணா, எப்படியே அவங்க வேலையில இருந்து ரிமூவல் பண்ணாலும், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல எலெக்ஷன்னால இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பெல்லாம் வேக்கண்ட் வரும்போது வைஸ் சேர்மனா இருக்கிறவங்க வைஸ் பிரசிடென்ட்டா ஆக்ட் ஆவாங்க. அந்த ஆர்டிகல் எது சொல்லுதுன்னா ஆர்டிகல் 91. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். அரசு பணியிடங்கள்ல பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக மகிழா ஆரோக்கியம் கக்கோஷ் எங்கு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ஷ்ன்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா? காக்ஷ் அதாவது இங்கிலீஷ்ல காக்ஷ். எங்கு வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில. இந்த மகிழா ஆரோக்கியம் கோஷ் அப்படிங்கிறது எங்க இது பண்ணாங்க அப்படின்னா சாஸ்திரி பவன் எங்க இருக்கு? நியூ டெல்லியில. இது வந்து யாரு வந்து இதுக்காக பண்றாங்க அப்படின்னா உமனோட நல்வாழ்வுக்காக, பெண்கள் நல்வாழ்வுக்காக இந்த ஸ்கீமு இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வேலை செய்வாங்களா, வேலைக்கு போற பெண்களுக்காக. ஓகே. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இது என்ன எப்படி இத கேம்பெயின் பண்றாங்க அப்படின்னா, மோடி இதை எப்படி கேம்பெயின் பண்றாரு அப்படின்னா ஹம் ஃபிட் தோ இந்தியா ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இத பிரபலப்படுத்துறாரு. ஓகேவா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா டெல்லியில இருக்கிற அனைத்து வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டோவே. அடுத்த கொஸ்டின். எந்த மாநிலத்துல முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தன் 101வது வயதுல காலமானார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஏன்னா அச்சுதானந்தன் VS அச்சுதானந்தன் சொல்லும் போதே நமக்கு அவருக்கு வயசு என்னன்னா 101. ஓகேவா? கேரளாவை சேர்ந்தவர் இவர். அச்சுதானந்தவர் இவர் எந்த இதை கட்சியை சேர்ந்தவர்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கேரளால கம்யூனிஸ்ட் தான், இல்லைன்னா காங்கிரஸ் வரும். கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர். எந்த காலங்கள்ல இவர் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு அப்படின்னா 2006 to 2011. பேர் என்ன? அச்சுதானந்தன். இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, 101 வயசுல காலமானாரு கேரளால. அதுக்கப்புறம் இந்தியாவோட தேசிய கொடி தினம், நேஷனல் பிளாக் டே எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 22. ஓகேவா? இது என்ன, எதனால இந்த ஜூலை 22 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு இந்த 3 கலர் இருக்குல்ல, அந்த கலரை கொண்டு வந்து கொடியை வடிவமைச்சு பண்ணது இந்த நாள்ல தான். எப்ப அப்படின்னா ஜூலை 22 நேஷனல் பிளாக் டே கொண்டாடுறோம். 1947 ஜூலை 22 அப்போ இந்த கொடியை நம்ம என்ன பண்ணோம், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மூலியமா, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மூலியமா நம்ம இதை அடாப்ட் பண்றோம், ஏத்துக்கிறோம். ஓகேவா? அந்த நாளை தான் நேஷனல் பிளாக் டேவா நம்ம கொண்டாடுறோம். இந்த ஃபைனல் வெர்ஷன் எல்லாமே வந்தது, அதாவது 3 கலரு வந்தது, அந்த அசோக சக்கரா பிக்ஸ் பண்ணது, இது எல்லாமே வந்து ஜூலை 22 1947 பிக்ஸ் பண்ணி கொண்டு வந்ததுனால இதை நேஷனல் பிளாக் டேவா நம்ம கொண்டாடுறோம். 2025 ஆண்டுக்கான உலக மூளை சுகாதார தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் 22 ஜூலை தான். இந்த வருஷத்துக்கு உண்டான இது யார் வந்து இந்த ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் நியூராலஜி. இவங்க தான் இந்த வேர்ல்டு பிரெயின் டேவை கொண்டாடுறாங்க. இதோட தீம் என்ன, இந்த வருஷத்துக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னா பிரெயின் ஹெல்த் ஃபார் ஆல் ஏஜஸ். ஓகேவா? அதுதான் இது, பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் 2025 ஆண்டுக்கான சர்வதேச நிலவு தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 20 ஜூலை. ஏன் அப்படின்னா
அப்பல்லோ, அதாவது 1969 காலங்கள்ல அப்பல்லோங்கிற ஒரு செயற்கைக்கோள் மூலியமா மூணுக்கு ஒரு விண்வெளி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நாளை தான் வந்து இது மூன் டேவா கொண்டாடப்படுது. ஓகேவா? அப்பல்லோ 11 மிஷன், அதனால அது பேர் வந்து அப்பல்லோ 11 மிஷன் 1969. இதுதான் மூன் டேவா என்ன பண்றாங்க, நம்ம 20 ஜூலைய கொண்டாடுறோம். ஓகேங்களா? இது யார் வந்து இந்த டேவை இது பண்ணாங்கன்னா உங்கான்னு சொல்லுவாங்க. அதாவது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. சோ இது சர்வதேச நிலவு தினமா 2020 ஜூலை இதுல கொண்டாடுறோம். 1969 அப்பல்லோ 11 மிஷன் அனுப்புனதுனால. ஓகேவா? அப்போ இந்த இதுல யார் இறங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். ஒருத்தர் கேட்பாங்கல்ல, ரெண்டாவதா கால் வச்சது யாருன்னு, அவரு பேர் என்னன்னா பஸ் ஆல்ட்ரின். இவங்க 2 பேரும் தான் அந்த மிஷன்ல உள்ள போனது. இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாருக்குமே தெரியும், இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. பஸ் ஆல்ட்ரின்ங்கிறவரு அப்போதைக்கு இந்த அப்பல்லோ 11 மிஷன்ல ஒன்னா சேர்ந்து போனது, நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட சேர்ந்து பஸ் ஆல்ட்ரின்ங்கிறவரு. ஓகேவா? அதுக்கப்புறம் சமீபத்துல இந்தியாவுல தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, ஆர்கியாலஜிக்கல் நிறுவனம், அது எந்த மாநிலத்துல லுங்ஃபுன் ரோபோ அப்படிங்கிற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னத்தை நியமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிசோரம். ஓகேவா? அதை பத்தி இந்த என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லுங்பூர் ரூபாய். இந்த மிசோரம் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்ட், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ஆக்ட் எப்போ அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வந்தது, ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆக்ட் வந்து எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1958. இது வந்து ஒரு மெகாலித்திக் சைட்டு. மெகாலித்திக் சைட்டு எங்க இருக்கு அப்படின்னா மிசோரத்துல இருக்கு. இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சா போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்புறம் மறைந்திருக்கும் காசநோய் தொற்றை கண்டறிய டிபிஐ தோல் பரிசோதனையை சமீபத்தில் எந்த மாநிலம் அறிமுகப்படுத்திருக்குன்னா இதுவும் கேரளா தான். ஓகேவா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம். நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா தேசிய காசநோய் போக்கும் அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிஐடிபி அப்படிங்கிற ஒரு ஸ்கின் மூலியமா டிபியை கண்டறிஞ்சு இதை எராடிகேட் பண்றதா இதோட மெயின் மோட்டோவே. இது என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா காமா ரிலீஸ் அசே, அதன் மூலியமா இந்த டிபியை கண்டறிஞ்சு இதுக்கு அவங்க மருந்து தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் முதல் சர்வதேச நிதி சேவை மையமான கிஃப்ட் சிட்டின்னு இருக்கு. இந்த கிஃப்ட் சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா குஜராத் இன்டர்நேஷனல் பினான்ஸ் டெக் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு பினான்ஸ் சம்பந்தப்பட்டது. இதுக்கு யார வந்து சிஇஓ நியமிச்சிருக்காங்க அப்படின்னா சஞ்சய் கவுல். இவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். ஓகேவா? இவரு இந்த கிஃப்ட் சிட்டிக்கு எம்டியா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? குழு தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது உலக மேஜிக் சாம்பியன்ஷிப்பில் சிறந்த மேஜிக் படைப்பாளரா விருதை வென்ற முதல் இந்திய பெண் மனநல நிபுணர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுஹானி ஷா அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? சுஹானி ஷா. இது இந்திய பெண்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் மென்டலிஸ்ட் அவார்டு இவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டு வந்து FISM வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் மேஜிக், அவங்க தான் இத்தாலியில நடக்குது இது. ஓகேவா? இத்தாலியில நடக்குது. இது பேர் என்னன்னா FISM வேர்ல்டு சாம்பியன்ஷிப். FISM வேர்ல்டு சாம்பியன்ஷிப். சஹானிஷாங்கிறவங்க இந்த அவார்டை ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் மேஜிக் கிரியேட்டர்னு இந்த டைட்டில் என்ன அப்படின்னா பெஸ்ட் மேஜிக் கிரியேட்டர். பெஸ்ட் மேஜிக் கிரியேட்டர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின்.
அட்டல் புதுமை மிஷன்ல இந்த அட்டல் மிஷன் ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க இது எதுக்கு கீழே வரும்னா நித்தி ஆயோக் கீழமா வரும். அது ஒரு திங்க் டேங்க், நம்ம இந்தியாவை சேர்ந்தது. பிளானிங் கமிஷனோட அடுத்த ஒரு வெர்ஷன் சொல்லுவாங்க. இந்த நித்தி ஆயோக்ல அட்டல் புதுமை மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் புதுசா அவங்களுக்கு தளங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஓகேவா? அது மூலயமா உள்ளதுதான். இதுல யார வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் பக்லா. ஓகேவா? இவரை தான் தீபக் பக்லா இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா அட்டல் மிஷன் இன்னோவேஷன் மிஷன். ஓகேங்களா? இன்னோவேஷன் மிஷன், அட்டல் இன்னோவேஷன் மிஷன் எய்ம்னு சொல்லுவாங்க. இதோட இது எதுக்கு கீழே வருது? இந்த பிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்னா நித்தி ஆயோக் கீழமா வருது. ஓகேவா? நித்தி ஆயோக் அதான் இந்த தீபக் பக்லாங்கிறவரு அதுல நியமனம் பண்ணியிருக்காரு. என்னென்னலாம் இதனுடைய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங், அவங்களுக்கு திறன் மேம்படுத்தும் ப்ரோக்ராமு மேம்படுத்துறது, பர்டிகுலரா மாணவர்களுக்கு எல்லா இதையும் சொல்லி கொடுக்கறதா இது இதோட எய்ம். அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட எய்மு. ஸோ இதோட தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் பக்லா. அடுத்த கொஸ்டின், எந்த நாட்டின் விமானப்படை பயிற்சி போர் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலே பள்ளி கட்டிடத்துல மோதியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல. சோ ஓகேவா? அந்த ஃபைட் பேர் என்ன அப்படின்னா இதுல எத்தனை பேர் இறந்தாங்கன்னா 31 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பீப்புள் டெத்து. ஓகேவா? இறந்து போயிட்டாங்க. அந்த பிளைட்டோட பேர் என்ன அப்படின்னா சைனாவோட செங்குடு மாகாணம். ஓகேங்களா? J7F7 அப்படிங்கிற F7 BGI இந்த விமானம் தான் என்ன பண்ணிருக்க, கிராஷ் ஆயிருக்கு. சோ அதுதான் இது. அதுக்கப்புறம் மாலத்தீவுல நடைபெறும் 60வது சுதந்திர தின கொண்டாட்டத்துல சிறப்பு விருந்தினரா யாரை வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடி. வந்தாங்களா வழிக்கு? போன வருஷம் என்ன பண்ணாங்க, சைனாவோட இவங்க கை கோத்துக்கிட்டு நம்மள மாலத்தீவ்ஸ்க்கு என்ன பண்ணாங்கன்னா நம்மள கொஞ்சம் அவமானப்படுத்துறாங்க. அதனால என்ன பண்ணாரு மோடி அப்படின்னா லட்சத்தீவு போயிட்டு மாலத்தீவ்ஸோட இங்க மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது பண்ணதுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க, லட்சத்தீவை நோக்கி போனாங்களா. அதனால மாலத்தீவ்ஸ்க்கு என்ன பண்ணுச்சு, பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டுச்சா. இந்த வருஷம் 60வது சுதந்திர தினத்துக்கு யாரு, நரேந்திர மோடியை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ சுற்றுப்பயணமா இங்கிலாந்துக்கும் மாலத்தீவ்ஸ்க்கும் நரேந்திர மோடி அவர்கள் செல்றாங்க. ஓகேவா? இப்போதைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டரும் இப்ப எங்க சுற்றுப்பயணம் போறாருன்னா ஜூலை 23 to 25 இங்கிலாந்துக்கும் மால்தீவ்ஸ்க்கும் சுற்றுப்பயணம் போறாரு. ஓகேவா? அது இப்ப கரண்ட் அஃபேர்ஸ். அது மட்டும் எதுக்காக போறாருன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்காக. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்காகவும் ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்துறதுக்காகவும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க 60வது இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்றதுக்காக மால்தீவ்ஸ் போறாரு. மால்தீவ்ஸை பத்தி நமக்கு தெரியணும். ஓகேவா? மால்தீவ்ஸோட கேபிட்டல் என்ன அப்படின்னா மேலுங்கிறது கேபிட்டல். அதோட கரன்சி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ருபியா அப்படிங்கிறது கரன்சி நேம். ருப்பியாங்கிற மாதிரி இருக்கா? ஓகேங்களா? கரன்சி நேம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா முகமது, அது ஒரு முஸ்லீம் இது, முகமது முய்சு அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா? இவர் தான் நமக்கு எகெயின்ஸ்டா இருந்தாரு. இப்ப இவரே வந்து நம்மள சீஃப் கெஸ்டா பிஎம் மோடி அவர்களை அழைச்சிருக்காரு. சோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் 2027, 29, 23, 2031 ஆண்டுகள்ல உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 3 இறுதிப் போட்டிகளில் எந்த நாடு வந்து நடத்த போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. ஓகேவா?
2027, 29, 2031 ஆண்டுகளுக்கான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 3 இறுதி போட்டியும் எங்க நடக்குதுன்னா இங்கிலாந்துல நடக்குது. ஸோ அவ்வளவுதான் இதோட இது யார் நேம்னா இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். இப்ப இதோட சேர்மனா யார் இருக்காங்கன்னா அமித்ஷாவோட பையன் ஜெய் ஷா அவர் இருக்கிறார். ஓகேவா, இது தெரிஞ்சா போதும். அப்புறம் ஐக்கிய நாடுகளின் உலக தகவல் உச்சி மாநாடு 2025 மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் எந்த செயலி விருது வென்றிருக்கு அப்படின்னா மேரி பஞ்சாயத்து ஆப். இதுதான். ஓகேவா. வேர்ல்டு சமிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், யுனைடெட் நேஷன் வேர்ல்டு சமிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மேரி பஞ்சாயத்து ஆப்புக்கு என்னது அவார்டு கொடுத்திருக்காங்க, விருது வழங்கியிருக்காங்க. அந்த விருதை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த பஞ்சாயத்து இது எதுக்குன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் கீழே வருது. அவர் தான் இதை வாங்கியிருக்கிறாரு. இப்ப யாரு பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்டரா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் ரஞ்சன். ஓகேங்களா, ராஜீவ் ரஞ்சன் மினிஸ்டரா இருக்கிறாரு, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜுக்கு இருக்கிறாரு. இந்த அவார்டு எங்க நடக்குது வாங்குறாரு அப்படின்னா ஜெனீவா இங்க இருக்கு, சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராம் எப்ப நடந்துச்சுன்னா ஜூலை 7 to 11 ஜூலைல நடந்தது. இது எந்தெந்த கேட்டகரிலாம் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா கல்ச்சர்ல, வேறுபாடுல, தனித்துவத்துல, மொழி வேறுபாடு, அதுக்கப்புறம் லோக்கல் கண்டென்ட், இது எல்லாத்துலயுமே இந்த ஆப் அவார்டை வாங்கியிருக்கு. மேரி பஞ்சாயத்து ஆப், இதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இது புது விதமான முயற்சி. ஸோ எல்லா எக்ஸ்பிளனேஷனுமே நானா கொடுத்த மாதிரி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதை விட இன்னும் உங்களுக்கு பெஸ்டா எப்படி வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல தரேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கும். Send a map. You dare to dream, we care to accomplish.